ஸ்ரதா மேடம், மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணி கொண்டு வந்திருக்கேன், எடுத்துங்க. இங்க எடுத்துட்டு வா. இப்ப நான் உள்ள வரக்கூடாது இல்ல? நானும் வெளியே வர முடியாதுல்ல. சரி, நான் கண்ணை மூடிட்டே வரேன். தண்ணி எங்கயாவது கொட்டிட்டு போற. பட் நான் வந்தேன்னா உங்களை பார்க்க வேண்டியிருக்கும். தரைய பாத்துக்கிட்டே நீ பாத்ரூம்குள்ள வந்தா போதும். கண்ணு திறந்தே இருக்கணும், ஆனா என்ன பார்க்கவும் கூடாது. தண்ணிய உள்ள வச்சுட்டு நீ வெளியே போ. சித்தார்த் சார், குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? எங்கேஜ்ரீங்க? பூஜையில வச்சு எடுத்துட்டு வரணும்ல. எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங். இன்னைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒரு நல்ல கதை ஓகே இருக்கு, அதான். நல்ல கதையா? என்னது? ரியல் ஸ்டோரி. ரியல் ஸ்டோரியா? யா. அப்படினா அது ஔவையாரு, கந்தன் கருணை, திருவிளையாடல் இந்த மாதிரி சாமி படமா? போக்கிரி, பில்லா, அஞ்சான் இந்த மாதிரி த்ரில்லர் கதை தான். அப்பப்பப்பப்பப்பா, அப்படி யாருங்க உங்க மனச நக்கின நாயகன்? வேற யாரு? நம்ம ஆகாஷ் தான். அம்மாடியோ, அவனா? யா. என்ன ஸ்டோரின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா ஸ்டோரி என்னன்னா, இந்த வீட்ல நீங்க ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த வீட்டுக்கு வேலை செய்ய ஒருத்தன் வரா. ஆமா. எல்லாரும் அவனை பாடி கார்டுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆமா. ஆனா அவன் இங்க வந்ததே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண. என்னது இது ஸ்டோரியா? கேட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டீங்கல்ல? ரியல் ஸ்டோரி. ஐயோ, இது ரியல் ஸ்டோரி தாங்க. நானும் இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சாதாரணமான ஆளு இல்ல தெய்வமே. ட்ரெயின்ல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டவன கூட பாத்துட்டேன். ஒத்தையா வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா அல்வா கொடுத்தவன இப்பதான் பாக்குறேன். இந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு, நான் படத்துல வச்சிருக்கேன். இவனுக்கெல்லாம் 1000 ஆப்பு வச்சாலும் ஐஸ் வச்ச மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்லுங்க ஜோசியரே, இங்க என்ன பண்ற? சாரிக்குள்ள சார பாம்ப விட போறியா? என் வருங்கால மனைவிக்கு இங்க சாரி செலக்ஷன் நடக்குதுல்ல. இங்க நான் உண்மையை சொல்லிட்டேனா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். ஜோசியரையா, அதான் வந்துகிட்டு இருக்கமா. ரிங் ரெடி ஆயிடுச்சா? பூஜை முடிஞ்சு ரெடியா இருக்கு. நிச்சயதார்த்த சேலையை நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். செலக்ட் பண்ணிட்டா போச்சே. கலா மந்திர், சிம்பிள் ஆஃப் சவுத். புதன்கிழமை, அருமையான நாள். ப்ளூவா தானே செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கலரையா போடுறது? ஆப்போசிட் கலர் தானே போடணும். சும்மாதான் சீனு. ஏய் குசும்பு. கந்தம், கிரிகிரி கந்தம், தாரா தந்தம், உன் பேர் தங்கம். தங்கம் சுபகாரியங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங். மூஞ்ச செவுத்துல வச்சு தேய்ச்சி. நீங்க என்ன திருவிழாக்கா போறீங்க? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? டேய், என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாரி செலக்ஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. சாரி செலக்ஷனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லு. பாரத நாட்டு பெண்கள் 54 விதமா சேலை கட்டிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? 54 விதமாவா? ஏன் பார்த்தது இல்லையா? இல்ல. அப்படினா இருக்கு. இட்ஸ் கன்ஃபார்ம். அதுக்கு என்ன பண்ணனும்ங்கற? அதுக்கு என்ன பண்ணனும்ங்கற? என்ன பண்ணுமா? அம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்ரதா ப்ளீஸ். கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கலர் கலரா சேலை வாங்கினா மட்டும் பத்தாது. கலரை பார்த்து, உடம்ப பார்த்து, அதோட ஷேப்ப பார்த்து, எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த புடவை கட்டணும்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, கொஞ்சம் கட்டி காட்டு பாப்போம். என்னடா இது? நீங்க தானே சார் கட்டி காட்ட சொன்னீங்க. ஆனா நான் அவுத்து காட்ட சொல்லலையே. என்னோட இந்த பர்சனாலிட்டிக்கு சேலை கட்டணும் வெச்சுக்க, அதிர்ச்சியில அவங்க உடைஞ்சிருவாங்க. அப்ப உங்களை வச்சு ட்ரை பண்ணலாமா? Are you crazy? சாரி லேடிஸ் தான் கட்டணும். அப்படினா ஸ்ரதாக்கு கட்டி விடு. ஸ்ரதாவுக்கா? இதுல என்ன நீ இருக்கு? கலாமந்திர்ல ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கட்டி விடுறது இல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம படத்துல இந்த சீனை வைக்கிறோம். நீ சித்தப்பாவா மாமாவா அத முதல்ல கிளியர் பண்ணு. கரண், with your permission. Take it easy boss. Carry on. So, my dear lovely ladies, change the position. Okay, இப்போ நம்ம செலக்ட் பண்ண போறது கல்யாணத்துக்கா, ரிசப்ஷனுக்கா, என்கேஜ்மென்ட்கா, பர்த்டேக்கா? எதா இருந்தா உனக்கு என்ன? அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஜோசியரே, ஆவேசப்படாதீங்க. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ரத்தாவோட கல்யாண ஃபங்க்ஷன் வந்துச்சு. இவங்களோட பெஸ்ட் சாரி, இவங்களோட பெஸ்ட் நகைங்க, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவங்களும் ஹாப்பியா அங்கே இங்கே நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாரியா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க என்ன சொல்வீங்க ஆண்டி? அதையே தான் சொல்லுவேன். கரெக்டா சொன்னீங்க ராசா. கேட்டுக்கிட்டீங்களா ஜோசியரே? இத வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சாரி, சிங்கிள் பேங்கிள், சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு போனா எந்த வித ப்ராப்ளமும் இல்ல. அதே உடம்பு முழுக்க நகை அள்ளி போட்டு ஆட்டிக்கிட்டு போனா அந்த பொண்ணோட மாமியாரு நம்ம பையன் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் பொண்ணு நக்கி தொடச்சிருவான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. அங்கதான் நானும் வந்துகிட்டு இருக்கேன். அமுக்குங்க உங்க டமுக்கு. நல்லா பாத்துங்க ஜோசியரே, இது கட்டிக்க. சாரிய நம்ம சமோசா மாதிரி மடிக்க கூடாது, அப்புறம் கந்த துணி எடுத்து கட்டின மாதிரி இருக்கும். இப்படி மெதுவா எந்த இடமும் கசங்கி போகாம இப்படி மீதி இருக்கிற புடவையை எடுத்துட்டு வந்து முந்தானிய தூக்கி இப்படி போட்டு அதுக்கப்புறமா பாக்குறீங்களா இப்படி நீளமா புடிச்சு சின்ன சின்ன பிளீட்டா மடிச்சு. ஜோசியரே பாக்குறியா? கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு போற பொண்ணு தள்ளிக்கிட்டு போறான், அது தெரியாம விசில் அடிக்கிறான் பாரு. சீனு கலக்கல், எக்ஸ்ட்ராடினரி. நீங்க தானே குரு? உண்மையாவா? You have everything best, bro. Best car, branded clothes, and a beautiful fiance. Thank you. Your dad. ஹலோ அங்கிள், இதோட நீங்க எனக்கு 3 தடவை கால் பண்ணிட்டீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஆகாஷ் கூட உங்க கூட வந்திருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். எப்போ ஆகாஷ மட்டும் நம்பாதீங்க, என்னையும் நம்புங்க. இனிமே இவள பாத்துக்க போறது நான் தானே. சரிப்பா, வெச்சிரு. ஓகே அங்கிள். உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியல. Cheers. இவ அழகு என்ன டபுள் கிக் ஆக்குதுடா. Let me check. Karan, I'll just go. Okay. Idiot! Can't you see? Take it easy, babe. Touch பிடிச்சிருந்தா டச்ல. இந்த டச் பிடிச்சிருந்தா இனிமே யாரையும் டச் பண்ணாது. சாரி பாஸ், கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டா. சாரி. Take him out. டேய் போடா. டேய் சொல்றேன்ல போடா. You okay? Oh my god, it's 4 in the morning. Come on. என்னடா மேல வாங்குனது பத்தலையா உனக்கு? ஏய், ஒரு பொண்ணு முன்னாடி சீன் போடுறதுக்கு இவனை அடிச்சிட்டல. இப்ப நாங்க 100 பேர் இருக்கோம். முடிஞ்ச எங்க முன்னாடி இவன் மேல கை வைடா பார்க்கலாம்.
உங்க ஃப்ரெண்ட் அடிச்சதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கேன். இவங்க மேல கைய வைக்கணும்னா முதல்ல என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் சாகிறதுக்கு ரெடி. உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க சாகிறதுக்கு ரெடியா? என்னடா பெருசா பேசிட்டு இருக்க? டேய் வாங்கடா. டேய் இப்ப நீ மோதுறது காலேஜ் பசங்க கிட்ட. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு மாட்டுவ. நாளைக்கு என்னடா மாத்தி வைக்கிற? எல்லாரும் பெரிய ஹீரோ மாதிரி வந்தீங்க, வாங்கடா பாப்போம். வரும்போது பயம் இல்லாம தானே வந்தீங்க. இப்ப எதுக்குடா ஓடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கிறது இல்ல. ஃபுல்லா சரக்கு அடிச்ச ஃப்ரெண்டு உள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். டச் நல்லா இருந்தா டச்ல என் வீட்ல இருக்கிற பொண்ணுங்களை யாரு என்ன செஞ்சாலும் அப்படி செய்யறவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சைலண்டா போயிடுவேன்னு நினைக்கிறவங்க எவனா இருந்தாலும் முன்னாடி வாங்க. தப்ப நீ பண்ணிட்டு உன்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டல. தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். சாரி பாஸ். டேய் வாங்கடா போலாம். கரண், நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது, காப்பாத்தணும். வெல்கம் டு இந்தியா. அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது. எதுக்குப்பா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? ஏய், விஜய் விட நல்லா டான்ஸ் ஆடணும்டா. அதுக்கு தான். ஆமாமா, சவுண்ட் ஏத்து. ஆடுங்க. சவுண்ட்